பேசும்போது சொன்னீங்க, பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருடைய விவரங்களை தர முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த விவரங்களை தர முடியாது அப்படின்லாம். அந்த விவரங்களை கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் நிச்சயமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது நீதிமன்றம் தான், தேர்தல் ஆணையம் இல்லை. ஏன்னால் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இல்லை ஒன்று. இரண்டாவது, இந்த 65 லட்சம் பேரும் அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதான் அர்த்தம். இப்போ நீங்கள் வாக்களிக்கணும்னு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை நிரூபிக்கப்படணும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நினச்சி பாருங்கள், நிரூபிக்கணும். ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அப்போ இந்த குடியுரிமை எப்படி நிரூபிக்க போகிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ளே வந்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம், சொல்லப்போனால் 8 கோடி பேரில் 4 கோடி பீகாருக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேர் பெரும்பாலானவர்கள் பீகாரில் இல்லை. 6.5 லட்சம் பேர் இங்கே வர போகிறதா சொல்கிறாரு. அது ஒரு பிரச்சனை. 6.5 லட்சம் பேர் இருக்காங்க இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதாவது பீகாரை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களில் வேலைக்கு வந்திருக்காங்க. அதில் 6.5 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ இவர்களை இங்கே சேர்த்து விட பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ப. சிதம்பரம் கேட்டார். இந்த ஒரு சந்தேகத்தை தான் எழுப்பினார். சேர்க்காமல் இருப்பாங்க, அந்த ஒரு எச்சரிக்கையை தான் ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், பீகாரை சார்ந்தவர்கள் இன்னைக்கு நீங்கள் எத்தனை எச்சரிக்கை போட்டாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பீகாரை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டம்பர் 1க்கு முன்னாடியே இந்த விலையை முடிக்கணும். நாங்கள் செப்டம்பர் 30 நாங்கள் அந்த அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம், வாக்காளர் லிஸ்ட்டை கொடுத்துருவோம். நவம்பரில் தேர்தல். இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க, நவம்பரில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? தேர்தல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை கடைசி நிமிஷத்தில் இதை ஏன் செஞ்சீங்க? இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள பீகாரிகள்லாம் இங்கே வெளியே இருக்கின்ற பீகார் மக்கள்லாம் பீகாருக்குள்ளே குடியுரிமையை நிரூபித்து அவங்க செய்ய முடியுமா? இது கடினமான வேலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை விட முக்கியமாக குடியுரிமையை நிரூபிக்கணும். ஏன்னா எவன்கிட்ட குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கும்?